மகளே வணக்கம் மகளே. அதாவது தென்காசி மாவட்டம் புளியரை செக் போஸ்ட், அதாவது கேரளாவிற்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் புளியரை செக் போஸ்ட்டில் தான் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அனுமதிக்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவுக்கு கொண்டு செல்லக்கூடிய கனிம வள லாரிகள், அந்த லாரிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புளியரை செக் போஸ்ட்டில் வந்து அதோட டாக்குமெண்ட் எல்லாம் சரி செய்யப்பட்டு வழி அனுப்பப்படுகிறது. ஆனால் அதை வந்து மாத்ருபூமி அப்படிங்கிற ஒரு கேரள சேனலில் வந்து புளியரை செக் போஸ்ட்டில் வந்து அவங்க ஒரு வீடியோ பதிவிட்டு இந்த மாதிரி வந்து கேரளா மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் வந்து கையூட்டு பெற்று தான் வந்து வழி அனுப்பப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வீடியோவை வந்து ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து லஞ்சம் வாங்கிறது வந்து சட்டப்படி குற்றம். அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அந்த குற்றத்தை. அதற்காக தலைகுனிய வேண்டிய நிலையில் தான் இன்றைக்கி உள்ளோம். ஆனால் இருந்தாலும் இதே மாதிரியான, அதாவது இது குற்றம் எப்படி ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தார்களோ அதே போல கேரளாவிற்கு செல்லக்கூடிய கனிம வள லாரிகள் அனைத்தும் ஒழுங்கான முறையில் முதலில் செல்லப்படுகிறதா, அதாவது ஓவர்லோடு இல்லாமல் செல்லப்படுகிறதா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 சக்கரம் 18 சக்கர வாகனங்கள் வந்து எல்லாமே வந்து கிராமப்புற சாலைகள், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ரோடு என்று அழைக்கப்படுகிற அந்த ரோட்டில் எல்லாமே வந்து இந்த லாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்கர் வடிவில் இருக்குங்க. அதாவது ஒரு பெரிய ராட்சச லாரிகள் எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. அது எப்படி அலோவ் பண்ணுறாங்க? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மேக்சிமம் வந்து அந்த லாரி டிரைவர்கள் வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவில் இருக்கிறாங்க. இது வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து இயற்கை வள பாதுகாப்பு என்னும் அமைப்பு ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சோதனைக்கு அதாவது ட்ரிங்க் அண்ட் டிரைவில் வந்து நிறைய லாரி டிரைவர் வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவில் போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு போகக்கூடிய டிரைவர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த கனிமல லாரி போகும்போது அந்த டயரை தூக்கி விட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ குறைகள் வந்து இந்த கேரளாவுக்கு, அதாவது ஓவர் ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய டன் கணக்கில் வந்து லாரியில் வந்து கனிம வளங்களை ஏற்றிக்கிட்டு ஓவர் ஸ்பீடு போகிறாங்க. எத்தனையோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆக்சிடெண்ட்டில் எத்தனையோ விபத்து உள்ளாகிருக்கு, எத்தனையோ உயிர் இழந்திருக்காங்க. அதையும் சேர்த்து ஏன் இவங்க அந்த மாத்ருபூமிங்கிற சேனலை வந்து போடலை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஏக்கமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தவறு என்பது அனைத்துமே தவறு தான். ஒரு சில தவறை சுட்டி காட்டி விட்டு அனைத்தையும் வந்து நியாயப்படுத்துவது வந்து நியாயமாக இது வந்து கருத முடியாது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லஞ்சம் வாங்கியிருக்காங்க, அந்த லஞ்சம் வாங்கி வீடியோ வெளியிட்டிருக்காங்க, ஓகே. ஆனால் அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்க ரைஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் அவங்க ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை சார்பாக என்ன பண்ணுவாங்க, அதிகமான ஒரு ஆக்ஷன் நடக்கக்கூடிய நிலைமை உருவாகும். அவங்க மேலே உள்ள சின்ன சின்ன தவறுகள் முதற்கொண்டு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய நிலைமை உருவாகும். அதற்காக தான் அவங்க வந்து ஒரு ஒரு பெட்டிஷன் கூட கொடுக்கல. அவங்க ஒரு ரிட்டனாக எழுதி கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி நடந்துட்டு அந்த வீடியோ ஆதாரப்பூர்வமாக அவங்க விஜிலன்ஸ்லேயோ இல்லை சம்மந்தப்பட்ட நிர்வாகத்தை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க மீது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. ஆனால் அந்த மீது உள்ள தவறுகள் அனைத்தும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போனால் இப்போ நம்ம வண்டியே விட மாட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் வந்து அவங்க அந்த விஷயத்தையே வந்து அவங்க ஃபாலோ பண்ணலை. செக் போஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து லஞ்சம் வாங்கலை அப்படின்லாம் அதிகாரப்பூர்வம் சொல்ல முடியாது. எத்தனையோ தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய டிரைவர்கள் அனைவரும் சொல்கிறாங்க, அங்கேயும் லஞ்சங்கள் தலைவிரித்து ஆடத்தான் செய்கிறது. அதற்கான வீடியோ பதிவுகள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும். ஏன் அப்படின்னா இவங்க வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வெளியிட்டாகணும்ல. அந்த கூடிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் தான் நமது தமிழ்நாட்டு டிரைவர்ஸ் எல்லாருமே எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதாவது கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபாலோ பண்ணாத ரூல்ஸ் அனைத்துமே அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு கேரளா மாநிலத்திலிருந்து வந்து நம்ம தென்காசி மாவட்ட புளியரை செக் போஸ்ட்டில் வந்து வீடியோ எடுத்து போட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டை வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க. இதற்காக வந்து அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக நம்மலாம் தலை குனிஞ்சே ஆகணும். தப்பாக இருக்குது. சிஸ்டமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்காக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இங்கே சிஸ்டமே தப்பாக இருக்குது. அதில் வந்து ஆப் எல்லாம் சரியாக இருக்குன்னா எப்படி இருக்க முடியும்? அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இங்கே. அதனால் வந்து காவல்துறை சார்பாகவும் ஆர்டிஓ துறை சார்பாகவும் இயற்கை வள பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கேரள கனிம வள லாரிகள் அனைத்துமே வந்து சரியான முறையில் வந்து போகுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா கிராமப்புற சின்ன சின்ன குறுகிய ரோட்லலாம் போயிட்டு வந்துட்டு இருக்காதனால எத்தனையோ விபத்துக்குள்ளாகலாம். அதனால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தயவு செய்து அந்த கனிம வள லாரிகள் மீது நடவடிக்கை எடுங்கள். ஏன்னா இப்போ சட்ட ரீதியாக வந்து அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட்டே உத்தரவு கொடுத்துட்டு, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் ஓவர்லோடு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டு அதுக்கு வந்து கண்டிப்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். அந்த மாதிரியான தவறுகள் நடக்கும்போது கண்டிப்பாக நமது தமிழக காவல்துறையும்
ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான மைண்ட்ஸை வந்து கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளால் கட்டுக்குள் கொண்டாட முடியும். எத்தனையோ மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் வந்து லைசன்ஸ் இல்லை ஒரு இன்சூரன்ஸ் இல்லை, ஒரு ஹெல்மெட் போடலை அப்படிங்கிறதுக்கு வந்து எத்தனையோ பெனால்ட்டி இருக்குது, சட்ட ரீதியான நடவடிக்கைகள்லாம் அவங்க மேலே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதிகாரத்தில் இருக்கவங்க தப்பு பண்ணால் பொதுமக்களுக்கு தான், அதாவது வறுமையில் இருக்கவங்களுக்கு, ஏழ்மையில் இருக்கவங்களுக்கு தான் வந்து சட்டங்கள் வந்து பாயுமா? அதிகாரத்தில் இருக்கவங்கள் பக்கம் சட்டம் பாயாதா? இன்றைக்கி வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா புளியரை செக் போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு முன்னே, அதாவது இந்த மாத்ருபூமி சேனல் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னகட்டியே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு விஜிலன்ஸ் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா நடவடிக்கை, லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்து அங்கே பெனால்ட்டியும் போட்டிருக்காங்க. அதாவது 1,00,000 சம் அமௌண்ட்டு வந்து அங்கேருந்து கைப்பற்றிருக்காங்க. அதுக்கப்புறமும் இன்றைக்கி வந்து லஞ்சம் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க என்ன நடக்குது? சிஸ்டம் தான் சரியில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அடுத்தும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதற்கான அடுத்த நாளும் லஞ்சம் வாங்க தான் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. அதனால் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து சிஸ்டம் தான் இங்கே சிஸ்டமே தப்பு. இந்த சிஸ்டம் வந்து ஏழ்மையில் இருக்கவங்களுக்கும், வறுமையில் இருக்கவங்களுக்கும், கஷ்டப்படுறவங்களுக்கும், சாதாரண மக்களுக்கு தான் சிஸ்டம் வந்து வேகமாக வேலை செய்யுது. ஆனால் ஒரு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு பணம் இருக்கவங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து வேலை செய்யலை. ஆனால் சட்டங்கள் போடப்பட்டதே ஏழ்மையை உள்ளவனும், வறுமையில் உள்ளவனும், தாழ்த்தப்பட்டு காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் வந்து சட்டமே போடப்பட்டது. ஆனால் இன்றைக்கி சட்டம் வந்து பணக்காரன் பக்கம் திருப்பப்பட்டு விட்டது. இன்றைக்கி வந்து கேரளாவிலிருந்து வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டு இன்றைக்கி லஞ்சம் வாங்குறாருங்கிற சொல்ல அளவுக்கு வந்து தமிழ்நாடு நம்ம டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு எல்லாருமே இன்றைக்கி பார்த்துட்ருக்காங்க. இந்த மாற்றம் எப்போ வரும் அப்படிங்கிறதான் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. மாற்றம் அனைத்துமே வந்து ஏமாற்றமாக தான் இருக்கிறது, அது மாற்றமாக இல்லை. சிஸ்டம் என்னைக்கு மாறுகிறதோ அன்றைக்கி தான் வந்து பொதுமக்கள் அனைவரின் மீதும் சரியான ஒரு தண்டனையை வந்து கொடுங்க. சிஸ்டம் அங்கே மாறாமல் தயவுசெய்து பொதுமக்கள்